அல்லேலூயா. மேலே மேலே கை வரல பாருங்க. அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்க போகுது. கடைசியில் யாரெல்லாம் நம்முடைய ராஜ்யத்தில் போய் நிற்க போகிறோமோ, இல்லை எல்லாரும் போயிடணும். தயவுசெய்து கேட்குறேன், எஞ்சி கேட்குறேன், என்ன எல்லாரும் போயிடலாம். எத்தனை பேருக்கு ஆசை? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசை, ஆனால் செய்கிறது கஷ்டம். சொல்கிறது ஈஸி சொல்லுவாங்க எல்லாரும், சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். எங்கள் கஷ்டம் உனக்கு என்னப்பா தெரிய போகுது அப்படின்றீங்களா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குங்க, எல்லாருக்கும் பாடு இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாதவங்க ஒருத்தவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். திடீரென்று ஒரு அழைப்பு, நீ செய்தி கொடுக்கணும்னு, நன்றி என்று சொல்லிட்டு சரி என்ன குறித்து பேசுவது என்று சொல்லி நான் யோசித்த போது தம்பி சொன்ன அற்புதராக சொன்னார், இது சிலுவை இந்த பாடல்களை குறித்து நம்ம தியானிக்கல, ஆனால் சிலுவை குறித்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நாங்கள் தீர்மானம் பண்ணோம். அன்றைக்கி தான் சொன்னாங்க சரி பேசிடலாம்னு சொல்லிட்டு, சரி சிலுவை குறித்து பேசிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஆகவே இன்றைக்கி வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாம் கண்களை மூடுங்களேன். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசணும். மனுஷன் சத்தம் இல்லை, தேவனுடைய சத்தம் நம் காதுகளில் துணிக்கணும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு கிரியை செய்யணும். ஆசையாக கேளுங்க, ஆண்டவரே ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் என் காதில் விழுட்டு ஆண்டவரே, இன்றைக்கி பேசுகிற வார்த்தை என் காதில் துணிக்கட்ட ஆண்டவரே, நான் அல்ல நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. கேளுங்க ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்சு உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை என்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கணும். பரிசுத்த மானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவரே நீங்க பேசுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ள வந்திருக்க சின்னங்களோடு பேச முடியாது ஜெபிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்று இரவு என்ன பண்ணேன்னா, இந்த செய்திக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, நான் ஒரு சீக்கிரமாக தூங்கின காலைல ஒரு ஊழி இருக்கிறதுனால நாங்கள் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலை, நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்க சொல்லிட்டு ஒரு 11:30க்கெலாம் படுக்க ஆரம்பிச்சிட்டேன். படுக்கிறதுக்கு போயிட்டேன். என்னால் தூங்கவே முடியல. என்னை பிடிச்சி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என் தொண்டையை பிடிச்சி அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக. அது யாருக்கும் தெரியாது. காலைல கூட சகோதரர் கூட நான் ஷேர் பண்ணல, எங்களோட கூட ஊழியத்துக்கு வந்த சகோதரர் கூட ஷேர் பண்ணல. அப்படி ஒரு சூழ்நிலை. நான் நாளைக்கு காலை போக முடியுமா அப்படின்னு சொல்லி கூட, சபைக்கே போக முடியுமா அப்படின்ற ஒரு 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 மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நைட்டு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
சரின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே பலன் கொடுங்க சொல்லிட்டு காலையில் எங்களோட ஊழியத்தை நிறைவேற்றிட்டு மீண்டும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி திருப்பி வந்து எங்கள் ஆலயத்தை நிற்கிறது கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்லவர் சொல்லுங்களா? இயேசு நல்லவருக்கு தான் நல்லவர். சில பேர் தான் வருது, சில பேருக்கு நல்லவர் ஆகலை. இயேசு அவர் நல்லவருங்க, எப்போவும் நல்லவராக இருக்கிறதால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் அவருடைய சமூகத்தில் இங்கே நின்று அவரை ஆராதிக்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் இன்றைக்கும் எப்பொழுதும் என்றைக்கும் அவர் மாறாத தேவன். எல்லாம் மாறும், இந்த உலகத்தில் எல்லாமே மாறிடும், எல்லாம் மாறும். நான் கூட இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், என்னைக்கும் தெரியாது. ஒருவேளை தேவ கிருபை நான் எழுந்து போயிருந்தா நானும் மாறுவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாதுங்க, மாறவே மாட்டார். அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது, அவர் இரக்கம் மாறாது, அவர் தயவு மாறாது. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். நீங்க எல்லாருமே பாக்கியவான்கள். சின்ன பிள்ளைங்க வயதானவர் எல்லாரையும் சொல்ற ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் பார்க்கிறார், பாக்கியவதியாக உங்களை பார்க்கிறார். அவர் வரும் நாளில் இந்த கூட்டம் நம்முடைய சபையில் இந்த CSA சென்ட் பால் சர்ச்சில் இருக்கிற கூட்டம் எழும்பி கர்த்தருக்கு என்று பிரகாசிக்க போகுது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, செய்திக்குள்ள போகலாமா? கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் எனக்காக வாசித்து கொடுக்க முடியும் அன்பா கேட்டு. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமே. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாராம்? நமக்காக சாபமானாராம். அழகா சொல்லுது வசனம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். எனக்கு கொஞ்சம் இந்த வசனத்தை யோசிச்ச பொழுது, சபிக்கப்பட்டவன் இங்க யார் சபிக்கப்பட்டவனா மாறுறாரு? உங்க பேரை போட்டு பாருங்களேன், அதுக்கு பாத்திரவனா இருக்கலாம் நம்ம. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம ஒன்றுமே அறியாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் அந்த இடத்துல போகல. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானாராம் இந்த சிலுவையில். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஒரு சிலுவை மேன்மையை குறித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறோம் அதை நம்ம கேட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய மகிமையில நிரம்பி நம்ம போக போகிறோம். இங்கே வசனம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி, வசனம் முடிக்குது என்ன சொல்லுது? நியாயப்பிரமாணத்து சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி நம்மளை மீட்டு கொண்டார். நம்மளை மீட்டு கொண்டாராம். எவ்வளோ ஒரு வாக்கியம் பெற்ற ஜனங்கள் நம்மலாம் இல்லை? சாபத்திலும் பாவத்திலும் வாழ்ந்த நம்மளை அவர் என்ன பண்ணாராம்? நம்மளை மீட்டு கொண்டாராம். அதற்கு அவர் சபிக்கப்பட்டவராக மாறினாராம். யாரு? இயேசு கிறிஸ்து. இங்க வந்திருக்கிற ஜனங்களுக்கும் 143 கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்திற்காக சபிக்கப்பட்டார், சாபத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்ம நீதிமானாய் விளங்கும்படியாக, அவருடைய பிள்ளையாய் வாழும்படியாக, தேவனுக்கு உகந்த பாத்திரமான விளங்கும்படியாக அவர் என்ன பண்ண? சாபமாகி அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டாராம். அல்லேலூயா. அதுக்கு தான் பிதா அவன் என்ன பண்ணார்? தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பி வைத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பி வைத்தார். ஏன்? இந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள், இவங்க கெட்டு போகக்கூடாது, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்களாம் என் கூட வரணும், இந்த பரலோக ராஜ்யத்தில் வரணும் சொல்லி அவர் ஆசைப்பட்டு என்ன பண்ணாராம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தாராம். வாசிக்கலாம். 2 பேதுரு 2:24 வாசிப்பாருங்க. 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. அதுக்கு முன்னாடி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நாம் அவருக்குள் நீதியாகும்படி பாவம் அறியாத நமக்காக பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிலுவையில் அவர் என்ன பண்ணா? உண்மை உள்ளவராய், பரிசுத்தம் உள்ளவராய், நீதி செய்கிறவராய் இருந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் என்ன பண்றாரு? பாவமாக்கி என்ன பண்ண? வசனம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி விளங்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை எனக்காக, யாருக்காக? இந்த ப்ரூஸ்லிக்காக, வந்திருக்கிற ஜனங்களுக்காக அவர் என்ன ஆனாரா? பாவமாக்கினார். அதனால தான் பிதாவினத்துக்கு கஞ்சி கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கெஞ்சுறாருல, கதறாருல. ஏன் இந்த கதறல்? இந்த பாவத்துக்குரிய தண்டனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். இங்கே வந்திருக்கு உங்களுக்கும் தெரியும்.
இந்த பாவத்திலே ஒரு மனுஷன் வாழ்வான் என்றால், இந்த பாவத்தில் ஒரு மனுஷன் சாவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியும். அதனால தான் பிதாவான கொஞ்ச நேரம் ஒரு கையை விட்டாரு. விட்டவனுக்காக கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கதறுகிறார் ஆண்டவர், சிலுவையில் கதறுகிறார். ஏன் இந்த சிலுவை பாடு ஆண்டவருக்கு? அவர் சொல்றார், தேவனுக்குள்ள நீதியாக விளங்கும்படியாக தன் குமாரனை சாபமாக்கி சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்தார். அவர் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாத. உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே இந்த கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சாவலாம், ஒரு மனுஷனுக்காக சாவலாம், இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு ரசிகனுக்கு ஒரு நடிகருக்கு சாவலாம், எதை வேணா பண்ணலாம். அதெல்லாம் பாவம், ஒரு நடிகருக்கு சாவுறது, சூசைட் பண்ணுறதெல்லாம். ஆனால் ஒன்றும் அறியாத ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன், உலகத்தில் நீதியாய் நடக்கிற தேவன், நடந்த தேவன் நமக்காக சாபமாகி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்? இங்கே வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்க சாபங்கள்லாம் மன்னிக்கப்படணும் சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கவும், நமக்கு எதிரடியாக எழுதப்பட்ட எழுத்துக்கள், இவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடணும், இவன் நரகத்துக்கு தான் போகணும், இவன் சாபத்தில் தான் வாழணும் சொன்ன அந்த எழுத்துக்களை என்ன பண்ணார்னா, சிலுவையிலே அந்த சாபங்களை எல்லாத்தையும் வாங்கி தனக்குள்ளே போட்டு வெற்றி சிறந்தார். இயேசுக்கு சிறப்பான வெற்றி சிறந்தார். இன்னைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை ஏதாச்சும் உங்க காரியங்கள் உங்களுக்குள்ள போராடி கொண்டிருக்கு சொன்னா, இந்த சிலுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இயேசு மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மெய்யாக உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்னன்னா சாபமாகினாராம். பேதுரு சொல்லுகிறார், 2 பேதுரு 2:24 வாசிக்கலாம். 2 பேதுரு 2:24 வாசிங்க யாராவது, இல்லாட்டி 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து, நல்லா கேட்டுங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே, தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை, யாருடைய பாவங்களை? நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். குணமானோ, சுகமானோ. எத்தனை பேர் சுகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரவாயில்ல, கை உயருது. எத்தனை பேர் சுகமா இருக்கீங்க? நான் அவருடைய தழும்புகளால் சுகமாகி இருக்கிறேன்னு சொல்லுங்க. நல்லா கையை அசைச்சு, ஆண்டவரே நான் உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன். ஒருவேளை சுகமாகாம நீங்க இருப்பீங்க என்று சொன்னா, இன்னைக்கு இந்த சிலுவை நோக்கி கேளுங்க, இந்த இயேசுப்பா பாக்கி நோக்கி கூப்பிடுங்க. ஒன்றுமே அறியாத அந்த பாவமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என் பாவத்தை நான் அறிக்கிறேன். ஆண்டவரே எனக்காக சாபமானார்ல, எனக்காக ரத்தம் சிந்தினார்ல, எனக்காக அடிக்கப்பட்டாரு இல்ல. பேதுரு அழகா சொல்ற, நமக்காக என்ன பண்ணாராம்? சாபமானாராம். நம்ம நீதியா விலகணும் சொல்லி பாருங்க. இந்த சிலுவை குறித்து தான் ஆண்டவர் என்ன சொல்றான்? பவுல் அதிகமா சொல்ற சிலுவை குறிச்சிட்டே இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சிலுவையில் எதில் நம்ம சுகம் பெற்றுக்கொண்டு தெரியுமா? அவர் சொன்ன அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமானு சொல்றோம்ல, எதெல்லாம் நம்ம சுகமாக இருக்கணுமா இல்லையான்றது இன்னொரு வசனத்தில் நம்மளுக்கு சுட்டி காட்ட விரும்ப. கொலேசியருக்கு எழுதின நிருபம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில், கொலேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. கொலேசியர் 12ஆம் அதிகாரம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். 15ஆம் வசனம் வாசிங்க. 15. ஆமா. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதெல்லாம் நமக்கு இருக்கிற எதிரடியாக இருக்கிற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் இருக்குது சொல்ல முடியாத காரணம் சில பேருக்கு இருக்கும். சிலரோட வாழ்க்கையில் என்ன பண்ணோம், இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குதே சொல்லி போனோம். ஆனால் இயேசு சொன்ன அதிகாரங்கள், எல்லாவற்றையும் துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். நம்ம சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அடக்க பெற்பம் செய்யப்படல. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால்
சுகமானேன் சுகமானேன் என் இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன் இயேசு சுமந்து கொண்டாரே. சொல்லுங்க, நான் சுமக்க தேவையில்லை. நல்லா இருக்குல்ல பாட்டு? இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. உண்மைதாங்க. இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். ஒரே ஒரு காரியம், இயேசு இதெல்லாம் சகித்து கொண்டாராம். ஒன்றும் அறியாத தேவன், ஒன்றுமே அறியாத தேவன், பாவமே அறியாத தேவன், இது எல்லாத்தையும் தன் சிலுவையில் தாங்கி கொண்டாராம், சகித்து கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. எல்லா அவமானங்கள் உங்களுக்கு தெரியும், ஏசுப்பட்ட அவமானங்கள், அந்த மாதிரி அவமானங்கள் யாருமே பட முடியாது. ஒன்றுமே அறியாமல் தவறே செய்யாமல் பலான் அறையப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், காரி உமிழப்பட்டார். யாருக்காக இந்த சிலுவை? உங்களுக்காக, எனக்கு தாங்க. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார், என் நோய்கள் சுமந்து கொண்டார் இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன் என் இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வந்துட்டா நம்மள சகிச்சுக்க முடியல, அது ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக பேசினா அதை ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு மனுஷன் நமக்கு அவதூற பேசினா அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாருங்க. அவருடைய அடிச்சோடல பின்பற்றி நம்ம எப்படி வாழ்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எல்லாவற்றையும் இயேசு அவமானத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாருங்க. ரோமபுருடைய அரசின் சட்டத்தின்படி ஒருவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொன்னால் நிர்வாணமாக சிலுவையில் அறையப்படணுமா சொல்றாங்க வல்லுநர்கள். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் நிர்வாணமாக தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒன்றும் அறியாத நம்ம ஆண்டவர், பாவமே அறியாத ஆண்டவர் உனக்காக எனக்காக அந்த சிலுவையில், இந்த கோர சிலுவையில் சகித்து கொண்டார். எல்லாத்தையும் சகித்தாருங்க. என்னென்னமோ சகித்தார். அவருக்கு தெரியும் பேதுரு என்ன மறுதளிச்சு ஓட போறான் தெரியும், அதையும் சகிச்சு கொண்டாரு. இந்த பேதுரு என்ன முழு தரம் மறுதளிக்க போறான் தெரியும், சத்தியம் பண்ண போறான் தெரியும், சகிச்சு கொண்டார். ஆனாலும் அந்த பேதுருவை பார்த்து கேட்கிறா, பேதுருவே என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு வந்து உங்களை பார்த்து இவ்வளவு ஜனங்களை பார்த்துக்கிற, என்னை நேசிக்கிறாயா? உனக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்ட என்னை நேசிக்கிறாயா? அருமையான சபையே, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாசிக்கலாம் அது ஒரு வசனத்தை, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர் சகித்து கொண்டாராம். எபிரேயர் 12:2 மட்டும் வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, நல்லா கேளுங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசை வீற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாத்தையும் சகிச்சுட்டு சும்மா போல ஜெயித்து வெற்றி சிறந்து பிதாவின் வலது பாரசில் போய் வீற்றிருக்கிறார். இந்த சகிப்பு தன்மை நமக்கு எல்லாருக்கும் வரணும். நம்ம சபைக்கு வர நம்ம எல்லாருக்கும் அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும். இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு அந்த சகிப்புத்தன்மை வரணும். இயேசு கிறிஸ்து எல்லா அவமானங்களை, எல்லா நிந்தனைகளை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ பாவங்களும், அவ்வளோ சாபங்களும், அவ்வளோ அந்தகாரங்களும், அவ்வளோ துரைத்தனங்களும் அவர் மேலே விழுந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தின் பாவம் முழுவதுமே அவர் மேலே விழுது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருப்பா இல்லை? யாருக்காக? நமக்காக தாங்க. இந்த பாடுகள் எல்லாம் நமக்காக தாங்க. இந்த சிலுவை, இந்த கோர சிலுவை எதற்காக ஆண்டவர் சுமந்தன்னு சொன்னால், நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வளோ துரைத்தனங்களையும், அவ்வளோ அந்தகாரத்தையும், அவ்வளோ சாபங்களையும், அவ்வளோ அக்கிரமங்களையும், அவ்வளோ துரைத்தனம் மேலே ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வலது பரசி விட்டிருக்கிறார். இதை தாங்க ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லு. லூக்கா 9:23 சொல்லுது, ஒருவன் தன்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை அல்ல தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறது வசனம். ஒருவன் தன்னைத்தான் வெறுக்கணும், எல்லாத்தையும் வெறுக்கணும். நம்ம வெறுக்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் வெறுத்துட்டோம்பா,
நான் ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்காக இவ்வளோ பாடுகள் பட்டாரு, இவ்வளோ அவமானங்கள் பட்டாரு, நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக என் சிலுவை நான் எடுத்துக்கொண்டு என் இயேசுக்கு பின்னாக நான் போவேன் சொல்லுங்க. எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? இயேசு எப்போ வருவாருன்னு சொல்லி ஆயத்தமாக இருக்கிறவங்க எத்தனை பேர்? என் இயேசு எவ்வளோ சீக்கிரமாக வரப்போறான்னு, நான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக போகிறேன் ஏங்கி நிற்கிறவங்க எத்தனை பேர்? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு என்ன சொல்லுது வசனம்? என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்கவே முடியாது, என் பிள்ளையாண்டி இருக்க முடியாது. திட்டமா சொல்றார் ஆண்டவர். ஏன் பிள்ளையாண்டி இருக்கணும்னா, உன் சிலுவையை சுமந்துதான் உன்னை நிந்திக்கிறவளை நீ ஆசீர்வதி, உன்னை சபிக்கிறவளை ஆசீர்வதி, உன்னை பிரயாசம் பண்ண ஆசீர்வதி, உன்னை கூடவே இருந்து குழி தோன்ற ஆசீர்வதி, உன் வேலை செல்ல உனக்கு எதிரியாக இருக்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதி, நீ ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நம்மளை உயர்த்துவதற்கு காத்திருக்கிறார். எங்க உயர்த்துவதற்கு காத்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவருடைய மேன்மையை பார்க்க முடியாக, அவருடைய மகிமையை பார்க்க முடியாக, அவருடைய தரிசிக்க முடியாக நம்ம ஆசையா ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது வசனம், இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நாம் சொல்லலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில், மார்க் எழுதின புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனம் திட்டமாக சொல்லு. மார்க் 10:38 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. மார்க் 10:38. ஆமா ஆமா. ஒரு அது வசனம் நான் தப்பாக நோட் பண்ணியிருக்கேன். மார்க் நினைக்கிறேன். எனக்கு ஒருவன் பாத்திரனான் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வசனம் ஒரு இடத்துல இருக்கு. மார்க் 10 சரியா தெரியல. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், லூக்கா 9:23 வாசிச்சோம். ஆனால் இங்கே சொல்லுகிறது மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்லணும்னா, என்னை பின்பற்ற வர விரும்பாதவன் எனக்கு பாத்திரனா இருக்கவே முடியாதுன்னு வசனம் சொல்லுது. 10:38 மத்தேயு 10:38 சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், பின்பற்ற வர விரும்பாதவன் எனக்கு பாத்திரனா இருக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு வச்சு இந்த வழி திட்டங்கள் என்ன? நானே வழியும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு என்ன இருக்க முடியாது? பாத்திரவனா இருக்க முடியாது. லூக்கா 9:23 சரி, என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் கிடையாது. இங்கே வசனம் திட்டமாக சொல், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவ்வளோ திட்டமாக சொல்ல, எனக்கு நீ பாத்திரமா இருக்க. ஒருவேளை நம்ம பாத்திரமா இருக்கிறோமா? தேவன் வணைகிற பாத்திரமா இருக்குமா, இல்லை தேவன் விரும்பாத பாத்திரம் நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த சிலுவையை உங்களுக்காக சகித்து ஏற்றுக்கொண்டது ஒரே ஒரு நோக்கம்தான். அவருடைய சீசனா, அவருடைய பிள்ளையா, அவருக்கு பிரியமானவனா நீங்க வாழணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் எல்லாத்தையும் சகித்து கொண்டார். நம்மளும் சகிக்கணுங்க. நம்ம சகிக்கணும். நமக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம கேட்கறது இல்லை. சில பேர் நல்ல உண்மையாக சொல்கிறோம். அவருடைய பாதத்தில் காத்து நிற்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி இதை சொல்லுவார். ஆனால் சிலர் அதை செய்து பெரிய மகிமையை பார்க்குறாங்க. சிலர் அதை இடம் பண்ணுறாங்க, உதாசீனப்படுத்துறதுனால அவருடைய பாத்திரவானா இல்லாமல் அவருடைய மகிமை எழுந்து போகணும். நிறைய பேரை நாங்கள் எங்கள் ஊழியங்களில் நிறைய காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு, நிறைய சகோதரர்களை எங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், நிறைய ஊழியர்களை பார்க்குறோம், நிறைய திருச்சபையில் பார்க்குறோம். இதெல்லாம் இழந்து போனவர்கள் நிறைய பேர் இன்றைக்கி எழுந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? தன் சிலுவையை தன்னால் சுமக்க முடியாதனால, எல்லாத்தையும் சகிக்க முடியாதனால, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதனால அவங்களால பாத்திரவானாய், சீஷனாய், அவருடைய பிள்ளையாய் வாழ முடியல. அதான் சொன்னார் ஆண்டவர். அந்த அவமானங்கள், அந்த துரைத்தனங்கள், அந்த அதிகாரங்கள், எல்லா வானமற்றின் பொல்லாத ஆவிகள் எல்லாத்தையும் சுமந்து பாவத்தை மேற்கொண்டார். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை இந்த வாழ்க்கையில், இந்த ஜீவத்தில் என்னால் மேலே வர முடியல, இந்த சாபத்தில் என்னால் வர முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இந்த சிலுவை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவரே, எனக்காக நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே, நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அம்மா, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் திரும்ப சொல்லுகிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், திரும்ப சொல்லுகிறேன். ஒரு அம்மா எங்கள் இடத்துல வந்தாங்க. அவங்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆனதால என்கிட்ட கிளைம் பண்ணுறதுக்காக கிளைம் சர்வீஸுக்காக வந்திருந்தாங்க. அவங்க உண்மையை சொன்னாங்க.
நான் ஆண்டவர் சமூகத்திலேருந்தே சொல்கிறேன் கேளுங்க. அவங்க உண்மையை சொன்னாங்க. இப்படி நடந்துச்சு, என் வண்டி நான் இப்படி எடுக்கிறப்போ நடந்துச்சுன்னு சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கிற ஆள் இல்லை. உடனே அவங்ககிட்ட அம்மா நீங்கள் இப்படி பண்ணாதீங்கம்மா, இப்படி பண்ணால் உங்களுக்கு கிளைம் வராதுன்றேன். பொய் சொல்ல வைக்காதேன்னு நாங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது. எப்போ என்னை பொய் சொல்ல வைக்காத, நடந்த சம்பவம் இதுதான்ப்பா, இதே எழுதலைங்க. அந்த அம்மாவை நான் எப்படிலாம் என்னால் முடியுமோ கன்வைஸ் பண்ணி அவங்கள அந்த 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 அவங்க சொன்ன அந்த ப்ரீஃபை நான் மாற்றி வேறு எழுத வச்சிட்டேன். போயிட்டாங்க அந்த அம்மா. கொஞ்சம் நேரம் போயிட்டு ஒரு ½ ஹவர் திரும்பி வராங்க அந்த அம்மா. என்னம்மா தம்பி எனக்கு மனசே கேட்கலப்பா, எனக்கு வீட்டுக்கு போகிறேன்னா உட்கார முடியலப்பா, நடந்த சம்பவம் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நடந்த சம்பவம். இப்போ நம்ம சிலுவை சுமக்கிற ஆள் அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் ரொம்ப நாள் ஒரு இருக்கும், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி சொன்னாங்க, அப்பா இப்படி நம்ம சிலுவையை சுமக்கிற ஆள் இப்படி பொய் சொல்ல வைக்கிறியே, இப்படி என்ன சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த அம்மா. எனக்கு கவலையே வரல அப்போலாம். எனக்கு அந்த இது அவங்க எனக்கு எப்படியாச்சும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்தணும், இந்த இதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும், இதான் என் மைண்டில் ஓடுது. இந்த அம்மா போயிட்டு வந்து இல்லைப்பா அதை மாற்று பண்ண. நான் அவங்களுக்கு திரும்பி சொல்லிட்டேம்மா, நீங்கள் போங்க எழுதியாச்சு, நான் என்ன பண்ணேன் இன்னொரு பொய்யும் சொல்லிட்டேன், இது இன்டிமேட் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண முடியாதுன்னா அவங்க ஒரு வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி போயிட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? நான் சொன்னதை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுக்கல, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க என்ன சொல்லிட்டாங்க. என்னென்னா அந்த அம்மா அவங்க சொல்கிறது இது ப்ரீஃப் வந்து பொய், அவங்க பொய்யான தகவல் கொடுத்துட்டாங்க, இந்த கிளைம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படி இருந்து கொஞ்சம் போதிச்சு பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, உண்மைதான் என்கிட்ட சொல்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சோலா இன்சூரன்ஸ் நினைக்கிறேன் அந்த ஆஃபீஸர்கிட்ட, உண்மையாக தான் சார் நடந்த சம்பவம் வேறு, நான் அவங்க என்ன காப்பாற்றுறாங்க, என் பேரில் போடுறது என் மேலே ரிமார்க் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில். அவங்க சொன்னாங்க இல்லைப்பா இந்த மாதிரி வந்து நான் தவறாக எழுத சொல்லிட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா உண்மையை பார்த்து அதை அப்ரூவ் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அவங்க உண்மையாக இருந்தாங்க, கடைசி வரைக்கும் அந்த அம்மா உண்மையாக இருந்தாங்க. நான் எனக்கு கொஞ்ச நாள் அந்த என்னோட ஃபோன் மிஸ் ஆகுது வரைக்கும் ப்ரேயர் அம்மா தான் போட்டுருந்தேன். அந்த அம்மா பேர் ப்ரேயர் அம்மா. அவங்க வீட்டில் எவ்ரி வெனஸ்டே ப்ரேயர் நடத்துவாங்க அண்ணா நகரில். எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு உன்னை புடமிட்டது. இப்படி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர் இந்த அண்ணா நகரில் இருக்கிறாங்களே, உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்களே, அந்த ரிஜெக்ட் பண்ண அந்த இன்சூரன்ஸ் கிளைமை திரும்ப அவங்களுக்கு கிடைக்க கத்த கிருபை செய்தார். உண்மையாக இருக்கணும். அவங்க சொன்னாங்க நான் சிலுவை சுமக்கிற ஆளுப்பா, தேவனுக்கு நான் வாழ்றேன், என்னை பொய் சொல்ல வச்சுட்டியே, என்னை பொய் சொல்ல வச்சு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வந்து சொல்லிட்டு போறீங்க எனக்கு அப்படி நம்ம மாற்றிருப்பேன், கிளைமே வரலாலும் பரவாயில்ல சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் போமா எழுதியாச்சு போமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகி, ஆனால் கர்த்தருடைய கண்ணில் அவங்களுக்கு கிருபை கிடைச்சிது. உண்மையை தான் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம உண்மையாக இருக்கிறப்போ அதை கர்த்தர் பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த காரியங்கள்லாம் இந்த சிலுவை குறித்து யோசிச்சுட்டு போது இந்த புதிய ஏற்பாட்டில் இப்படி இருக்குது, சரி பழைய ஏற்பாட்டில் அது என்ன இருக்கா அப்படி பார்க்கலாமே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நைட் உட்காந்து கொஞ்சம் வேகமாக எடுத்து பைபிளை திரும்ப ஆரம்பித்தேன். எனக்கு அப்படியே திரும்ப ஆரம்பிச்சு கொஞ்சம் இதுலேயே என்னாகும் புத்தகத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். வாசிக்கலாம். என்னாகும் புத்தகத்தை எடுத்துங்க, எல்லாம் யாத்திராகம் என்னாகும் புத்தகத்தை எடுத்துங்க. அதில் 21ஆம் அதிகாரத்தில் நான் ஜஸ்ட் அப்படியே பைபிளை திறந்து பார்க்குறப்போ இந்த காரியத்தை எனக்கு ஒரு காரியம் யோசித்தேன். அது வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது அவர்களையும் அவர்கள் பட்டயங்களையும் என்ன பண்ணாரா, பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி ஓர்மா என்று பெயரிட்டார்களாம். இந்த வசனத்தை நான் படிச்சு நான் திருப்பிட்டேன். என்னடா திருப்பி உடனே இதை படிக்க சொல்லி திரும்ப படிக்கிறேன். இந்த வசனத்தை நான் படிக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, இது என்னதான் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே 1ஆவது வசனம் வாசிங்க. ஏன் ஆண்டவர் அவங்க சத்தத்தை செவி சாய்த்தார்னா, வேவுகாரர் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானியனாகிய ஆராத் ராஜா கேள்விப்பட்ட போது அவன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி போதுமா, இந்த ஆராத் ராஜா என்ன பண்றானா, இந்த இஸ்ரவேல் மக்கள் சிலர் சிறைப்பிடித்து போறாரு, சிலர் என்ன பண்றாரு அவங்களுக்கு எதிரியாக யுத்தம் பண்ணுகிற காரியங்கள் இந்த அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. நான் என்ன ஆண்டவர் இது என்னதான் இது சரி, திரும்ப நான் வாசிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு செவி சாய்த்தான்னு சொல்லி வசனம் போடுது 3ஆம் வசனம். ஆனால் 6ஆவது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கிறேன். அதே வசனம் 6ஆவது வசனம் வாசிமா. அப்பொழுது கர்த்தர், நல்லா கேளுங்க, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்பி அவர்களை கடிக்க வச்சு நிறைய பேர் செத்து போனார்கள், அநேகர் செத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது.
நான் இது என்ன ஆண்டவரே, இது என்ன திரும்ப திரும்ப வாசிக்கிறேன், அதிகாரத்தை வாசிக்கிறேன். கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார். ஏன் அனுப்புறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற வசனம் சொல்கிறது. வாசிக்கிறேன் 4ஆம் வசனம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஒரு யுத்தம் நடக்கிறது, எல்லாமே நடக்குது, எல்லாம் சகஜம்தான். அவங்க மனம் உடைஞ்சிட்டாங்க. மனம் உடைந்த அப்படி சோர்ந்து போய் அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா என்ன பண்ணாங்களாம்? பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி. இங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற வசனம். நாங்கள் வனாந்தர தண்ணி இல்லாமல் நல்ல உணவு இல்லாமல் சாகுறோமே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண விரோதமாக பேசுனதை கேட்ட உடனே இது நடந்த சம்பவம். 6ஆம் வசனம் சொல்லுது, அப்போது அவங்க முறுமுறுத்த போதே, அவங்க பேசின போதே ஆண்டவர் சொன்ன அப்பொழுதே கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களை அனுப்பி அநேகரை சாகடித்தார்களாம். அநேக கொள்ளிவாய் சர்ப்பங்கள். எனக்கு விளங்கல ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப அந்த வாசத்தை திரும்ப வாசேன். அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஜனங்கள்? மோசே இடத்துல போகிறாங்க, கர்த்தர் இடத்துல. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க? 3ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவி சாய்த்தாங்க. எல்லாம் ஜனங்கள் அவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. இப்போ இவங்க இந்த சாபத்தையும் பாவத்தையும் வாங்கினதுனால ஆண்டவர் நோக்கி நேராக மோசே இடத்துல போய் மோசே இடத்துல முறையிடுறாங்க. மோசே, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், நீ எங்களுக்காக வேண்டிக்கொள். உடனே மோசே வேண்டினாராம். வேண்டின பொழுது 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நல்லா கேளுங்க, அப்பொழுது யாருடைய வார்த்தையை கேட்கிற பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனும் அவன் அதை நோக்கி பார்த்தால் அதை பார்த்து பிழைப்பான் என்றாராம். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் திரும்ப யோசிச்சேன், ஆண்டவரே இதில் என்னதான் ஆண்டவரே இருக்குது இந்த வசனத்தில்? அவர் சொல்றாரு, இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை என்ன பண்ண, ஒரு சர்ப்பத்தை உருவத்தை செய்யின்னு சொன்னா மோசே அந்த சர்ப்பத்தை என்ன பண்ற உருவமாக செஞ்சு நிற்க வைக்கிறாரு. இதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். இதை பார்க்கிறவர்கள் வேற எதனா செஞ்சிருக்கலாம்ல ஆண்டவர். நான் யோசிச்சேன், இதே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு உருவத்தை செய்து அவர்களுக்கு எதிரடையாக இருந்த காரியத்தை அவருக்கு நிற்க வச்சு அவர் என்ன பண்ணா, இதை நீ பார்த்தா பிழைப்பாய். இதை பார்க்குறவங்க எல்லாம் பிழைத்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்க கடந்து போகிறாங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் என்ன ஆண்டவர்னு? அப்போ தான் நான் யோசிச்சு, இதுக்கு முன்னாடிலாம் நான் வாசித்த வசனம்லாம் அன்றைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இன்றைக்கு இந்த சிலுவை நோக்கி பார்க்குற நம்ம எல்லாம் பிழைத்துக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற அன்றைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்த ஜனங்கள் பிழைத்து கொண்டார்கள். தங்கள் சாவை அவர் மேற்கொண்டார்கள். இன்றைக்கு சாபத்திலும் பாவத்திலும் இருக்கிற நம்மளை கர்த்தர் உயிர் பிடிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்மளை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்று சொன்னார். அந்த சிலுவை நோக்கி பார்க்கும்போது நம்ம பிழைத்துக் கொள்வோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சிலுவை எனக்காக சுமக்கப்பட்டது, இந்த சிலுவை எனக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்த சிலுவை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்று ஒரு கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சிலுவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுங்க. அன்றைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பிடித்து பார்த்து தப்பித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நமக்காக தேவன் சிலுவையிலே தொங்கி அன்றைக்கு அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நிற்க வச்சாரு. இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக இயேசுவே தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவரை பார்த்தவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள். ஒன்றும் பாவம் அறியாத தேவன் எனக்காக நான் நிச்சயமா சொல்ல முடியும், சந்தோஷமா சொல்ல முடியும், மகிமையோடு கூட சொல்ல முடியும், எனக்காக இயேசு சிலுவையை சுமந்தா. அந்த சிலுவையை நான் பார்த்ததுனால, அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொண்டதால இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இந்த சிலுவை தாங்க நம்முடைய வாழ்க்கையில். இதுக்கு தான் அப்போஸ்தலர் பவுல் அழகா சொல்றாரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிற கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14 கலாத்தியர் 6. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை 14ஆம் வசனம் வாசிங்க. அது வேண்டாமா? 14 வாசி. நானும் நல்லா கேளுங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து பெண்மை பாராட்டினாங்க. அவரால் எனக்கு உலகம்
சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு எங்க அறையப்பட்டிருக்கிறாரா? இதில் அறையப்பட்டிருக்கிறான், சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆளு பவுல் சொல்றாரு. நல்லா படித்தவர், நல்ல வசனங்களை பயங்கரமா பிரசங்கம் பண்றவர், ஊழியக்காரரை எழுப்பினவர் சொல்லுகிறார், நானோ உலகத்துக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். இதுக்கு எத்தனை பேர் அந்த சிலுவையில் அறையப்பட்டவர்கள் நம்ம காணப்படுகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிலுவை உனக்காக எனக்காக ஆண்டு சுமந்து கொண்டது வேறு ஒன்றுக்கு இல்லைங்க. நீங்கள் நானும் சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் சொல்லி இத்தனை பாடுகள், இத்தனை வேதனை, இத்தனை துக்கம் எல்லாவற்றையும் அந்த சிலுவையிலே தேவன் நமக்காக சுமந்து தீர்த்தாருங்க. பவுல் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து வேற எதை குறித்து நான் பண்ண மாட்டேன், எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன். மேன்மை பாராட்ட எனக்கு எதுவுமே இல்லைங்க. நல்லா படிச்ச ஒரு மனுஷன், எனக்கு மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. ஆயினும் நான் இந்த உலகத்தை என்ன பண்ணுறேன், சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். சிலுவை என்ன பண்ணுறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையை சிலுவையில் அர்ப்பணிக்கப்பட்டு அறையப்பட்டவர்கள் நம்ம இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல், இந்த சிலுவையை நோக்கி பார்க்காம, உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்காம ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போங்க. பவுல் சொன்னது போல, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைய காரியங்கள் சிலுவையில் அறையப்படாமல் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சிலுவையில் நான் அறைகிறேன் என்று சொல்லி நான் உங்கள் பிள்ளையா நான் வாழ ஆசைப்படுறேன்றவங்க நீங்கள் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் நானும் நம்முடைய கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையொன்றிருக்குது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறேன். பவுல் சொன்னார், இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா தைரியம், ஆண்டவரே எனக்காக நீங்கள் சிலுவையில் சிந்தின ரத்தம், எனக்காகப்பட்ட பாடுகள், எனக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அவமானங்கள், இந்த சிலுவையை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, இந்த சிலுவையை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த சிலுவையில் நீங்கள் அவமானப்பட்டதை நான் அறியாமல் வாழ்ந்துட்டேன். நான் வைக்கப்பட்ட ஆண்டவரே, நீங்கள் வைக்கப்பட்ட காரியங்களை நான் குறித்து நான் அறியாமல் வாழ்ந்துட்டேன். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன். இந்த சிலுவை சும்மா சாதாரணமான நினைச்சு வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள் மத்தியில் என்ன, என் பாவத்தை, என் அக்கிரமத்தை, என் சாபத்தை எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவரே உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கொண்டதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. என்னை பாத்திரவானாய் மறைத்து கொண்டதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா
அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஆண்டவரே முழுமையாக வெறுமையாக்கி அந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தது போல அப்போஸ்தலன் பவுல் சொன்னார்ல, நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதே போல் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையும் அப்படியாய் மாற எங்களை தாழ்த்த நீங்கள் சகித்து கொண்டீங்க ஆண்டவரே, நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. அதே போல் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சகித்து ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களைப் போல முறுமுறுப்பில்லாமல் எல்லாவற்றையும் சகிக்கிற தன்மையை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.